ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், என்னோட சிஸ்டருக்கு கூடிய சீக்கிரம் இன்னொரு 2 monthஸில் எங்களோட வீட்டுக்கு புது வரப்போகுது. ஸோ இந்த நாட்களில் நிறைய பேர் தேடுறது ஹாஸ்பிட்டல்ஸுக்கு என்ன கொண்டு போகிறது, அதே நேரத்தில் நியூ பார்ன் பேபிக்கு என்னென்ன திங்ஸ் வாங்கலாம், எங்கே வாங்கலாம், சீப்பாக எங்கே ஸ்ரீலங்காவில் வாங்கலாம் அப்படின்றது இந்த நாட்களில் நிறைய பேர் தேடுதலாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ அப்படிப்பட்டவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமென்னு சொல்லி நான் நம்புகிறேன். என்டையராக என்னென்ன திங்ஸ் வேணும் அப்படின்றத குறித்த ஒரு வீடியோவாக தான் இருக்க போகுது. என்னென்ன வாங்கினோம், எவ்வளவு போனது, எங்கே வாங்கினதுன்றதை குறித்து உங்களுக்கு நான் கடைசியாக சொல்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்ன திங்ஸ் இருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸாக சொல்கிறேன். ஸோ இது முக்கியமாக மதர்ஸுக்கு உடுத்த வேண்டியது. நாங்கள் பெட் ஜாக்கெட், எங்களோட ஊரில் இது சீத்தை அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இது மேலே உடுத்துற இதை நாங்கள் பெட் ஜாக்கெட்டுன்னுவோம். உங்களோட ஊரில் எப்படி சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல. இது இந்த செட். மற்றது இது ஒயிட்லையும் இங்கே எடுக்க சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் சிசேரியன் சி செக்ஷன் போகிறதா இருந்தால் இங்கே ஒயிட் உடுத்த சொல்லுவாங்க. ஸோ அதனால் கிட்டத்தட்ட 4 செட் வாங்கியிருக்குது. இது சீத்தை. கீழே அந்த சுத்துற துணி அது சீத்தை. அதுவும் அதுக்கு மேட்சிங்காக 4 கலர்ஸ் வாங்கியிருக்கு. இது மதர்ட. ஸோ இதுக்கு எவ்வளோ ப்ரைஸ் போச்சுன்னு சொன்னால், 4 பெட் ஜாக்கெட்டுக்கு 1 300 படி 1200. உங்களுக்கு ப்ரைஸோட சொல்கிறேன். 4 பெட் ஜாக்கெட் 300 rupees, மொத்தமாக 1200 போயிருக்குது. 3 காட்டன் சீத்தை ஒன்று 550 படி தந்தாங்க. ஸோ மொத்தமாக சீத்தைக்கு மட்டும் 1650 போயிருக்கு. அடுத்தது எல்லாருக்கும் தெரியுமான்றது தெரியல, மெட்டர்னிட்டி பேண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இது பேபி பார்ன் ஆனதுக்கு பிறகு போடுறது. இது போடுறதுனால உங்களுக்கு அந்த வயிறு தொங்காத படிக்கு ரொம்ப ஃபிட்டாக இருக்கும். இது எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி அங்கே கொடுத்துருந்தாங்க. ஸோ நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதோட ப்ரைஸ் என்னண்டா, அதோட ப்ரைஸ் 700. எனக்கு இதோட ப்ரைஸஸ் தெரியாது. இந்த சிஸ்டர் பக்கத்தில் இருக்காங்க, நான் அவங்ககிட்ட கேட்டு உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்தது இது உங்களுக்கு தெரியும் தானே, பேபி க்ளோத் ரேக்ஸ் தொங்க விடுறது பேபி. ஸோ இதில் 2 வாங்கியிருக்கிறது. அதுக்கு பிறகு இது என்னது, பேபி கொண்டு போகிறது, சுற்றுறது, இந்த பேபியை கேரி பண்ணுறதுக்கான அந்த ஐட்டம்ஸ் அதுவும் வாங்கியிருக்குது. இது பேபியை போடுறதுக்கான அந்த ஷீட். இது பபிள் ஷீட் ஒன்றும் இருக்குது. இது நார்மல் ஷீட். இது ஹாஸ்பிட்டல்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாகும். ஸோ இப்படி ஒரு ஷீட் இருக்குது. அடுத்தது பபிள் ஷீட் எடுத்தாங்கம்மா. இது பபிள் ஷீட். ஸோ இது வாங்கி நீங்கள் வச்சுருக்கிறதுனால உங்களுக்கு பேபி யூரின் அடித்தா கொட்டில் நனையாது. மற்றது இது பபிளாக இருக்கிறதுனால ஹீட்ன்றது பெருசாக இல்லை. ஸோ இப்படி ஒரு பபிள் ஷீட்ஸ் வாங்கியிருக்குது. அடுத்தது 2 கிளாஸில் பாட்டில்ஸ் வாங்கியிருக்கு. ஸோ பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணிவிட்டு கிளாஸ் ட்ரை பண்ணுங்கள், ஹெல்த்தியாகவும் இருக்கும். அடுத்தது இது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, பேபி பாத் பெட் ஃப்ரேம். அதாவது அந்த பேபியோட அந்த பேசனில் போட்டு இப்படி வச்சு விழாதபடிக்கு அழகாக படுக்க வச்சு இதில் குளிப்பாட்டலாம். அடுத்தது மஸ்கிட்டோ நெட் தேவைப்படும். சில ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் இது கேட்குறாங்க. ஸோ நீங்கள் போகிற ஹாஸ்பிட்டல்ஸில் இது தேவையான்னு சொல்லி பார்த்துட்டு இதாக்குங்க. சில நேரங்களில் கொட்டோடு நெட்டும் மாறுறதுனால இது பெருசாக யூஸ்ஃபுல் ஆகுறது இல்லை. பட் வீட்டுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும், மஸ்கிட்டோஸ்லேருந்து பிள்ளைய காப்பாற்றுறதுக்கு. சோப் வைக்கிற சோப் டப்பா. அடுத்தது பேபிஸுக்கு போடுறதுக்கான பேண்ட்ஸ், கேப். இது இன்னொரு பேபியை தூக்கிட்டு போகிற அந்த கேரி பண்ணுறதுக்கான அந்த சுற்றுறதுக்கான இது. பேபி நாப்கின்ஸ். இது பாருங்கள், மல்டிபர்பஸ் யூஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளோ யூசேஜ் இந்த நெப்கி யூஸ் பண்ணுறதுனால இருக்குதுன்னு போட்டிருக்காங்க. ஸோ நெப்கின்ஸ்.
நப்கின்ஸ் எப்படியுமே அதிகப்படியாக வாங்குற அளவுக்கு நல்ல ஒரு ஒரு இப்படி ஒரு 30 சரி இருந்தால் கூட கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா ஸ்டார்டிங் டைமில் நப்பி வந்து எங்களுக்கு கழுவ இயலாது, அதனால நப்பி கூடவா இருக்கிற அளவுக்கு நல்லா. அடுத்தது இது ஸ்வெட்டர் ட்ரெஸ். இதுவும் ட்ரெஸ் செட் தான். இதில் பாருங்கள், கைக்கு போடுற சாக்ஸ், காலுக்கு போடுறதுலேருந்து ஃபுல்லாகவே ஒரு நைட் சூட் மாதிரி கிட் உண்டு. இதுவும் பேபி ட்ரெஸ். இன்னொரு பேபி செட் ட்ரெஸ். இன்னொரு செட் ட்ரெஸ். 2 napkins தான். napkins நான் சொன்னேன் தானே, napkins ஓரளவு கூட வச்சிருக்கிறதுனால தப்பில்லை. ஏன்னா அவங்க யூரின் அடிக்கொருக்கா போவாங்க. அதுவும் ஸ்டார்டிங் முதல் 10 டேஸில் வந்து அவங்க குக் பண்ணினா டாய்லெட் இருந்தாலும் அது கழுவையில் அது கஷ்டம். ஸோ அதெல்லாம் வீச வேண்டி தான் வரும். அதனால napkins கூட இருக்கிறதுல தப்பில்லை. ஸோ அது மாதிரி நிறைய napkin செட்ஸ் என் தங்கச்சி வாங்கியிருக்கிறேன். அடுத்தது இது நார்மலாக ப்ரெக்னென்ட் ஆஃப்டர் டெலிவரிக்கு பிறகு யூஸ் பண்ணுறது வந்து லூப் பேடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது தான் அந்த லூப் பேட். இந்த லூப் பேடுக்கு போடுறதுக்கு தேவையான அந்த நாடா இது போட்டு தான் இடுப்பில் கட்டுறது. அடுத்தது வெட் பேப்பர்ஸ். ஸோ இது பிராண்ட்ஸ் வந்து ப்ரொமோஷன் இல்லை, நாங்கள் வாங்கினதை காட்டுறோம், அவ்வளவுதான். அடுத்தது பேபி கேர் கிட். பாருங்கள் இது எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு சொல்லி. இதில் பாருங்கள் கோம், 2 விதமான கோம், அப்புறம் நெயில் கட்டர், சிசர் அப்படின்னு ஃபுல் செட்டே இதில் இருக்குது. க்யூட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. அடுத்தது இது தான் தொப்புள் கொடி, அந்த பின்ன்றது 2 வாங்கியிருக்கு எக்ஸ்ட்ரா பர்பஸுக்காக. இது தான் அந்த பிறந்ததுக்கு பிறகு தொப்புள் கொடியை கட்டுற அந்த பின். இது பெட்ஷீட் டவல், ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறதுக்கு புதுசாக வாங்கி வச்சுருக்காங்க. அப்புறம் இன்னொரு எக்ஸ்ட்ரா இப்போதைக்கு வெட் டிஷ்யூ. இது பீன்ஸ், napkin பீன்ஸ். அடுத்தது டவல், பேபி டவல். ஸோ பாருங்கள், நப்கின் பேட்டர்ன்லேயே டவல்ஸ் வந்துருக்குது. நான் அது நப்பின்னு நினச்சேன், பார்த்தா டவலா. அடுத்தது ஃபெனல், பேபி கேரி பண்ணுறதுக்கு சுற்றுறதுக்கு. ஸோ ஃபெனல் எப்படி டிஃப்ரெண்ட்னா பாருங்கள், இங்கிட்டு பிரிண்டட் இருக்கும், இங்கிட்டு பிளெயின் இருக்கும், சாஃப்டாக இருக்கும். பேபிக்கு எந்தவித ஸ்வெட்டிங்கும் இருக்காது. இதுவும் ஃபெனல் தான். ஃபெனல் இது ஆல்சோ அதுதான். அடுத்தது காட்டன் பால்ஸ், ஏதாவது துடைக்கிறதுக்கு தேவைப்படும் காட்டன்ஸ். அடுத்தது இப்போ ஹாஸ்பிட்டல்ஸில் பேக்ஸ் வந்து இந்த மாதிரி பேக்ஸ் தான் கொண்டு போக விடுறாங்களாம். இது டிரான்ஸ்பரண்ட் பேக். திங்ஸ் வந்து இந்த மாதிரி ஜிப் பேக்குகளுக்கு போட்டுட்டு அதுக்கு பிறகு இந்த டிரான்ஸ்பரண்ட் பேக்குகளை போட்டு தான் இப்போ ஹாஸ்பிட்டலில் விடுறாங்களாம். ஸோ நீங்கள் ஸ்ரீலங்காவில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னா இந்த மாதிரி பேக் உங்களுக்கும் தேவைப்படலாம். ஸோ அதை கவனத்தில் கொள்ளுங்க. பேக் வாங்குகிற நேரம் ஹாஸ்பிட்டல்ஸுக்கு இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் பேக் தான் தேவைப்படுது. ஸோ அதை கவனத்தில் கொண்டு வாங்குங்க. இது இன்னொரு பேக் வாங்கினது, பேபி பேக். வெளியில் பேபி வீட்டை வந்ததுக்கு பிறகு வெளியில் கொண்டு போகிறதுக்கு இப்படி ஒரு பேக். எல்லா அம்மா ஆஃப்டர் மேரி பண்ணி
அம்மாவானதுக்கு பிறகு எல்லாருக்குமே ஹேண்ட்பேக்கை மறந்து தேவைப்படுற ஒரு பேக் தான் இந்த பேபி பேக். அடுத்தது கிளிப்ஸ், உங்களுக்கு தெரியும் தானே. இது ஃபீடிங் பில்லோ. கண்டிப்பாக அது ஒன்று வாங்குங்க, இல்லாட்டி கை வலிக்கும், உடம்பு டயர்டாக இருக்கும். இப்போ ஃபீடிங் பில்லோ வச்சுருக்கிறப்போ பேபியும் சேஃபாக இருக்கும், உங்களுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அடுத்தது பேபி படுக்க வைக்கிற இந்த பில்லோஸ் பாருங்கள், அப்படியே செட்டாகவே இருக்குது. சைட் பில்லோஸ். இது மோஸ்ட்லி நீங்கள் பேபிஸை படுக்க வைக்கிற நேரம் பிறந்த கையோடையே நீங்கள் பில்லோஸ் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். பில்லோஸ் இல்லாமல் நேரடியாக ஸ்ட்ரைட்டாக பெட்டில் மட்டும் படுக்க வைக்கிறது பேபிக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்படி நிறைய டாக்டர் சொல்கிறத நான் கேட்டிருக்கேன். ஸோ டாக்டர் கன்சல்ட் பண்ணி நீங்கள் பில்லோஸ் பிறந்த உடனே பில்லோஸில் வச்சு படுக்க வைக்காதீங்க, ஸ்ட்ரைட்டாக பெட்டில் படுக்க வைங்க. அடுத்தது பொட்டில் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ரஷ் வாங்குங்க. பிகாஸ் நீங்கள் என்ன தான் சுடு தண்ணி போட்டு கழுவினாலும் இந்த ப்ரஷ் போட்டு தேய்ச்சி கழுவுற மாதிரி வராது. அடுத்தது லாஸ்ட்டாக பாத் டப். இந்த பாத் டப்புக்கு தான் நான் சொன்ன அந்த நெட் போட்டு வச்சு பேபியை பாத் பண்ணலாம். அடுத்தது கடைசியாக 2 டிஷ்யூ பேக். இன்னொன்று இருக்குது, இது பேன். அடுத்தது இது ரெடிமேட் டயப்பர்ஸ். இது திருப்பி ரீயூசபிள் டயப்பர்ஸ். கழுவி யூஸ் இதுக்குள்ளே வச்சுட்டு யூஸ் பண்ணுற பேடா. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி இது எப்படி இருக்குன்னு சொல்லி இன்னொரு பேபி பிறந்ததுக்கு பிறகு ஒரு வீடியோ போடுறது, இது யூஸ் பண்ணுறது குட்டா இல்லை என்ன மாதிரின்னு சொல்லி. ஸோ அவ்வளவுதான் கைஸ். கடைசியாக இது இன்னொரு ஷாப்பில் வாங்கின கபட். உண்மைக்குமே 10,000 rupees கிட்ட ஆனதுன்னு சொன்னாங்க. உண்மைக்குமே சூப்பர் கபட், நல்ல அகலமாக, நல்லா இது ஓப்பன் பண்ணால் கூட நல்லா இருக்குது. நான் உங்களுக்கு திறந்து காட்டுறேன். இப்போ பாருங்கள் இவ்வளவு பாதி, இந்த கையில் பாதி எவ்வளவு போயிருக்குன்னு சொல்லி. அது பேபி ட்ரெஸ். நீட்டு வாங்க. வெயிலுக்கு விளங்குதா தெரியல பாருங்க, எந்த அளவுக்கு இந்த கை போகிற அளவுக்கு இது அகலம் இருக்குது, ஆழம் இருக்குது. அதே நேரம் பாருங்கள் அகலம் இவ்வளவு அகலம் ரொம்ப கம்ஃபர்டபுள். ப்ரைஸும் குறைஞ்ச ப்ரைஸில். இது இன்னொரு கடையில் வாங்கினது. கடைசியாக நீங்கள் எதிர்பார்த்துருக்கிற அந்த விஷயந்தான் சொல்ல வந்திருக்கிறேன். கிட்டத்தட்ட இதுக்கு ஒரு 30,000 என் சிஸ்டருக்கு முடிஞ்சது. இது எங்கே வாங்கினதுன்னு சொன்னால் சூர்யா ட்ரேடர்ஸ் 3rd Cross Street கொலம்போ 11 தான் வாங்கினது. கண்டிப்பாக அது ஒரு ப்ரொமோஷன் வீடியோவே இல்லை. எங்களை மாதிரி உங்களுக்கும் ஒரு தேடுதல் இருக்கலாம், ஒரே இடத்துல எங்கே லாபமாக பொருட்களை வாங்குறது, அதுவும் ப்ரெக்னென்சி டைமில். ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குமென்னு சொல்லி நம்பித்தான் இந்த வீடியோ போட்டிருக்கு. மற்றபடி எந்த ப்ரொமோஷனும் இல்லை. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ உதவுமென்று சொல்லி நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி, இன்னும் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஜேர்னி, இந்த மாதிரி வீடியோஸ் தேவைப்படுதோ அவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் நிரோஷினி. தேங்க்யூ, பாய் பாய்.